கல்யாணமாமே சாப்பிட்டு கிப்ட் உடம்ப தேத்தாம என்ன பண்ற? காசு வேணுமே. வரப்போற பொண்டாட்டிக்கு இப்பவே சம்பாதிக்கிறீரோ? சொல்லுதாயி. என்ன மூணாவது பிள்ளையா? அதுக்கு துணைக்கு ஆள் தேவையில்லையாமா? உன்னெல்லாம் மாட்டாஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் தான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விடணும். இன்னைக்கு நான் தான் கிடைச்சேன் உனக்கு. யோ வெயிட்ட தூக்கி நிக்கிறல்ல, இறக்கி வைக்கலாம்ல. பஞ்சு மூட்டை உனக்கு வெயிட்டா? பஞ்சு மூட்டைனாலும் இரும்பு குண்டுனாலும் 30 கிலோ தான். கருத்து பேசாம இறக்கி வையா. என்னம்மா மிரட்டுற? இது பலவு இருந்துட்டு கொழுப்பாங்க. போலீஸ் மிரட்டுறோம். இறக்கி வைக்கிறது பஞ்சு மூட்டை. இதுல சீனுக்கு ஒன்றும் குறைச்ச இல்லை. சட்டு புட்டுன்னு இடைய போட்டு காசு கொடு. நான் கடைக்காரன் இல்லம்மா. அம்மாம்மா கடைக்காரன் இல்லைம்மா, கடங்காராமே. நீ போம்மா, அளந்து அப்பாட்ட காசு கொடுத்துக்கிறேன் போம்மா. நான் கூட புதுசா வேலைக்கு வச்சிருக்கீங்கன்னு நினைச்சேன். ஒசரமா வந்துட்டு அப்பா என்ன இதா உன் காசு. இடு போயிடமா சாவி 3000 ரூபாய்க்கு 30,000 ரூபாய் பைக்கா. கிளம்பு முத கடையில் இருந்து. அவன் முகரை பார்த்தாலே தெரிஞ்சு. I don't think he recognizes me. நேரமாச்சு போங்கக்கா. அட இருடா போவோம். Look at him. So rugged, no? He's not even changed a bit. I don't think I'd have forgotten you, but still try and remind me. Okay. Try your level best. Sure. I'll see you then. See you. Bye. Bye. Phone பண்றேன் பூமி. யாரா அவ? இங்கிலீஷ்ல இந்த துப்பு துப்புறா? உள்ள வேற ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தா. எல்லாம் உனக்கு தெரிஞ்ச ஆள் தான். தெரிஞ்சவளா? என்னடா? அடி பிச்சு போடுவா. டேய் இவதான்டா அடிச்சிருக்கா. டேய் டேய் வண்டியறா வந்துற போ. இருடா, நீ அப்ப பண்ணதுக்கு அந்த புள்ள இப்ப பழி வாங்குறாடா. யாருன்னு தெரியலையா? அவன் பள்ளிக்கூடத்துல படிச்சால கவிதா. பால் கொழுக்கட்டை மாதிரி கொழுன்னு இருக்கு. அது பால் கொழுக்கட்டை இல்லடா, கருப்பட்டி பணியாரம்டா. ஏம்ல பொம்பளை பிள்ளைய கண்ணத்தை பிடிச்சிக்கலாம் சார், கண்ணா கருப்பட்டி பணியாரம் மாதிரி இருந்துச்சு சார். அதான் சார் கிள்ளி பார்த்தேன். குட்டி பணியாரமா பணியாரமா சார் வலிக்குது சார், சார் வலிக்குது சார், சார் வலிக்குது சார். செய்வியா? வலிக்குது சார், வலிக்குது சார், சார் பார்த்தாலே ஏன் மூஞ்சி தாண்டி ஞாபகம் வரும் உனக்கு. கருப்பையா வாத்தியாட்ட சொல்லிடி போடி. புள்ளைய தள்ளி விட்டு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருக்க. கருப்பையா வாத்தியாட்ட சொல்லிடி. மறக்கவே மாட்டேன். நீ பண்ணது எப்படிரா அந்த புள்ள மறக்கும்? அதான் முகத்திலே பெரிய அடையாளத்தை போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க திருப்பூர் போயிட்டாங்களாம். இப்போ டிகிரி முடிச்சுட்டு பரமக்குடி ரெப்கோ பேங்க்ல தான் வேலை வாங்குதான். அந்த குந்தானியா இவ? கிரிக்கெட் மாதிரி ஏதோ விளையாடுறான். பள்ளிக்கூடத்துல போய் சாப்பாடு கொடுத்துட்டு வேலைக்கு போகணும்டி, இல்லைன்னா பிள்ளைய வீட்டுக்கு வந்துருங்க. இருக்கா போலாம். இதுக்கு தான் இந்த கல்யாணம் ஆனவர்களுக்கு கூட சேர்ந்து சுத்தக்கூடாதுன்றது. பந்து எடுத்து போடுறி.
கைப்பிடி இது ராக்கெட்டா வேமா போறதுக்கு எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன தோணுது? தோண வேண்டியது தோணுது. அவ்வளவு துமுறா உனக்கு? போட்டேன்னு வச்சுக்க, பெரிய வேல் நாச்சியார் நினப்பு. கையை நீட்டினாலே உடச்சு போடுவேன். என்ன அடிச்சு போட்ட? 10 விரலையும் உடச்சு விட்டு போறேன். செக்யூரிட்டி செக்யூரிட்டி என்னம்மா? தகராறு பண்றாரு. ஏய், இங்க வந்து கால் தினமும் வந்திருக்கியா? பயலே பயா 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 நீ பேர் மைண்ட்ல பாயா சரி சொல்லணும். வாங்கய்யா வாங்கய்யா வாங்க அப்பா அப்பா. தம்பி, உங்கள் அப்பா யார் எவருன்னு எனக்கு எதுவுமே தெரியாது தம்பி. உங்களுக்கு எனக்கும் பொதுவானது இந்த மீசை மட்டும்தான். நான் உங்களுக்கு சமமா தம்பி? இவ்வளோ பெரிய மீசை இருக்கிறதுனால தான் மாதம் 6000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. அதில் மண்ணெளி போட்டுறாதீங்க தம்பி. இந்த வேலை இல்லைன்னா என் பொண்டாட்டி கூட மதிக்க மாட்டான். சாயங்காலத்துக்கு அந்த பிள்ளை வேலையை விட்டு வரும். நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்குங்க. இப்போ உங்களை குலசாமியாக நினைக்கிறேன். நீங்கள் போயிட்டு வாங்க சாமி. தம்பி, நான் சொன்னால ஞாபகம் இருக்கட்டும். இறங்கு போய். எல்லாம் எடுத்து வந்துட்டியா? நான் வாமா. என்ன ஆகல இங்க? நீ என்ன இங்கிட்டு? பேங்க விற்கிறேன்னாங்க, அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்ன உண்மையிலே ஊர் ஊரா பேங்க வித்துருக்காடா. ஆமா, நீ என்னடா இங்க? நீ பேங்க் வாங்க போறீல, அதை தூக்கிட்டு போலான்னு வந்தேன். இது யாரு? இதுவா? பேங்க் ஓனரா? யாரு தெரியுதா? முத்துலாம் வைப்பேன். பாவம் லோன் வாங்க அலைஞ்சாலும் செருப்பு கூட இல்லாம இருக்கா. அப்படியே அதான் என்னன்னு கேட்டு போலான்னு வந்தேன். செருப்புக்கு லோனா? என்னன்னு சொல்லப்பா. அதான் உண்மை. என்ன ஒத்து ஊதுற? போட்டேன்னு வச்சுக்க. அதான உண்மை. என்னையா சொல்ற? ஓ, என் பேர சொல்றியா? சார் கூப்பிடுறேன். வாங்க மேலாளரே. பேங்க் லோன் விஷயமா உங்களை பார்க்கலான்னு வந்தான். மாச கணக்கில் அலைஞ்சிட்டு இருக்காப்ல. பார்த்து ஏதாவது செஞ்சு விடுங்க. ஏயா பேங்க்னு போட்டு போட்டவனே கிளம்பி வந்துருவீங்களா? லோனும் கிடையாது ஒன்றும் கிடையாது, போங்கயா. அப்படி கேளுங்க சார். நாக்க புடுக்கிற மாதிரி இருந்தால லோனை வாங்கிட்டு திருப்பி தராதவங்களுக்கு தான் நீங்க லோன் தருவீங்கன்னு படிச்சு சொன்னேன் சார். இந்த ஆள் கேட்கிறாப்லையா? லோன்லாம் தர முடியாது, கெட் அவுட். யோ, நாங்க வெளியே தான் நிக்கிறோம், நீ தான் கெட் அவுட்டே. போங்கயா. கிட்ட போகட்டு அவன் போறான். அவர் சொன்னது புரியுதா? பேங்க்ல லோன் வாங்கின வேணா கடை கட்டாம வெளிநாட்டுக்கு ஓடிப்பிட்டானா. பேங்க்லயே காசு இல்லையா? உண்மைதானே? உண்மை உண்மை. என் பேர சொல்றியா உண்மைங்கிறியா? மாப்பிள நான் என்னன்னா அவரை தனியா விட்டு இருந்தாலே கை காலில் விழுந்தாச்சு லோனை வாங்கியிருப்பாரு. போயா, நல்ல ஆளோட சேர்ந்துருக்கு. சேட்டு கடைக்கு போவா. போற காலத்துல அவங்கள தான் அண்டி வாழணும் போல. ஏய் நில்றி, தைரியமா கல் எடுத்து அடிச்சா இப்போ ஓடுற? இப்போ அடி. என்னடா வேணும் உனக்கு? வேணா அப்படி தள்ளி போய் நில்லு, அடிக்கிறேன். அடா உடான பல்ல பேத்துருவேன். அப்படிதானே கூப்பிடுவேன். பெரியவனா நீ ஒரு தைரியமான ஆளா இருந்தா அப்படியே நில்லு. ஒரே ஒரு நிமிஷம் உன் கண்ணு சிமிட்டாம என் கண்ணை பார்த்துட்டு போ. என்ன? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். புள்ளன்னு பாக்குறேன். கட்டி அவ்வளவுதான். போடி. டேய் டேய் தோத்தமொழி நில்றா. அத்தடி சரியான ஆளா இருப்பா. என்ன நீங்க வேகமா அடிக்கிற? சரியில்லையே. டேய் தோத்தாங்கோலி. போடி.
நிறுத்து. என்னடா கண்ணுக்குள்ள என்னத்தை தேடுற மீன் என்ன பிடிக்க போறியா? உச்சி வெயில கிறுக்கு பிடிச்சு போச்சா? நடு ரோட்ல நீ வாங்குற போங்குற போங்கறேன். இங்கிட்டு ஒண்ணு வருது. மதுரை நில்லு. என்ன குழந்தனாரே? சோ பார்க்க முடியுது. என்ன தெரியுது? உலகம் தெரியுது. காலையில இருந்து என் புருஷனை காணான்னு தேடிட்டு இருக்கேன். இருக்கானா பார்த்து சொல்லு. உன் வாய்க்கெல்லாம் புருஷன் உன் பக்கத்துல வர மாட்டான். போ. சிக்க மாட்டேன். முடிஞ்சு வச்சுக்கோ முந்தானிலையே. ஆமாம் என் புருஷங்களாம். ஏய் நில்லுங்கடி. என்னங்க தான் நொன்னாங்க தான் நொலியாம நில்றி. இங்கே பார்க்காம எங்கே பார்க்குற? சரி சரி பிள்ளையெல்லாம் போய் படிக்க வைங்க. ஓங்கடினா அப்படி பார்க்குறாள். என்னடாங்கிட்ட என்னடா பண்ணிட்டு இருக்க? போற ஒரு புள்ளி எல்லாம் பிடிச்சி முறைச்சு பார்க்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? கவிதாவை பார்த்தியா? தங்கம் வாடா இங்க. டேய் தங்கம் இங்க இருக்கான். அப்படியா? சரி நீ வா. வீடு போறது தான் தெரியல. அவன்கிட்ட தப்பிச்சு போயிடுவான். இருடா டேய். புளிய மாட்டே ஒரு டீ போடு. இரியா. ஓ உம்மா வரேன். டீ குடிச்சவங்க கிளாஸ் வச்சுட்டு ஓடுங்கயா. யோ வேமா குடியா. வச்சிட்டு சீக்கிரம் ஓடு. சீக்கிரம்டா. ஓடியாந்தடா வந்தாடா கேளு கேப்பா. ஓடுறீங்க? இல்லடா. ஐயோ கரகராஜ் வந்துருச்சு. சாப்பிடு. வணக்கம் உண்மை. வணக்கம் தான். பேப்பர் இஸ் டவுன். என்ன படிக்கிற? ராசி பலன் என்ன போட்டிருக்கு? நிறையா போட்டிருக்கு. உனக்கு என்னையா போட்டிருக்கு? இல்லை எல்லாரும் வீட்டுக்கு பெருமை வந்து சேரும்னு போட்டிருக்கு. அப்படி சொல்லு. ஏற்கனவே நிறைய உன் மவன் உனக்கு பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்கானையா. பள்ளிக்கூடமே கெதி நிக்கிறானே. ஆமா நிறைய படிப்பான்ல. பள்ளிக்கூடத்திலே கிடையா கிடப்பான் என் மயன். அதுவும் பொம்பளை பிள்ளை பள்ளிக்கூடத்துல நிக்கிறான். அங்க என்ன பண்றான்? இப்ப நம்ம ஊர்ல பொம்பளை பிள்ளைய படிக்கிற பள்ளிக்கூடத்துல படிக்கிற ஒரே பிள்ளை மருத ஓமாதாயா படிக்குது. அப்புறம் என்ன? யோ என்னையா புள்ள பத்து வச்சிருக்க? இன்னொரு தடவை என் பொண்ணு பிள்ளை உன் பையன் சுத்தற பாத்த காலை ஒடிச்சு விடுவேன். ஒடிப்பியா ஒடிப்ப உன் குடும்பத்தை அழிச்சு விடுவேன். பாத்து விடுவேன். தரதல புள்ள பத்து வச்சிருக்க. பத்து பேசுறியா நீ? யாரா அவ? டேய் போறாங்க. காலையில கடையில வந்து தடை போடுறீங்க. போறாங்க. டேய் வரும்போதே போங்கடா கேட்டாங்க. என்ன தண்ணி விடுற? உன் கடையில எவனும் சும்மா உட்கார கூடாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? நான் எங்க உட்கார வைக்கிறேன்? அவங்கள வந்து உட்காந்துக்கிறாங்க. ஓம் நிமிஷம் இல்லாம எப்படி உட்காருவாங்க? வெள்ளக்கார காப்பி கடையில உட்காந்தானா ஏதோ பண்றதுக்கு பிளான் பண்றான்னு அர்த்தம். இப்ப நம்ம ஊருக்காரங்க நம்ம ஊரு டீ கடையில உட்காந்தாங்கன்னா பண்றதுக்கு ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். தெரிஞ்சுக்கிட்டியா? தெரியலன்னா ராசி பழம் படிச்சு போடுவோம். உனக்கும் எனக்கு தான் போன வாரமே பாத்துட்டீங்களா? இவங்க ஏதோ கேள்வி கேட்கறாங்க, பதில் சொல்லிட்டு போங்க. அப்படி யாரா நம்ம ஊர்ல கேள்வி கேட்கிற அளவு வளர்ந்தது? ஓ புது மாப்பிள்ளையா? அதான் கேட்டிருக்கீங்க. என்ன கேளுங்க மாப்பிள்ள. அந்த ஊருக்கு நடுவில் வேல் மாதிரி இருக்கே அது என்னதுண்ணே? அதுவா புது மாப்பிள்ள? ஒரு காலத்துல எங்க ஊருக்கு அடையாளமே அதுதான். கழுமரம்னு வாங்க. எங்க ஊரோட பழைய பேரு கழுவேற்றுவான் குளம். இப்ப தப்பு பண்ணா தூக்குல போடுறாங்கல்ல, அதே மாதிரி அப்ப தப்பு பண்ணி மன்னர் மரண தண்டனை கொடுத்துட்டா அவனை நேரா கொண்டு வந்து இந்த கப்பில உட்கார வச்சுருவாங்க. அது அடியில ஊடி உடனே வழியா வெளியே வந்துடும். இப்ப மட்டும் அந்த மன்னராட்சி இருந்துச்சுன்னா நேரமும் 1000 பேர்த்த இந்த கழுவுல ஏற்ற வேண்டியது. ஆமா வாவாப்ல காலையிலே வரலாறு ஆரம்பிச்சிட்டியா? சின்ன வயசுல இருந்து இதே கதையை சொல்லிட்டு திர்ற. ஏண்டா அதுக்காக கதையை என்ன மாத்தியா சொல்ல முடியும்? என்னைய மாதிரி கதை சொல்லலாம் நிறைய பேர் செத்து போயிட்டாயமாப்ல. டீ குடிக்கிறியா? ஏய் எவ்வளவு தைரியம் இருந்தா உன் கடையில டீ குடிக்க சொல்லுவேன். என்ன வெளியூர்காரங்க டீ குடிக்கிறான்ற இலக்காரமா பந்தல் இதெல்லாம் புரிச்சிருக்குவேன். ஊருக்கா 50 ரூபா கொடு. இந்த வந்துட்டாங்கல்ல புடிச்சு வச்சோ கொடுத்து விடுப்பா. டேய் பிஞ்சக்காட்டில் மிளகா காயுதுன்னு அம்மா சொல்லுச்சு, எடுத்துட்டு வந்து வீட்டில் போடு. சரி பூமி கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி சீக்கிரம் வர சொல்றேன். கொடுத்த காசுக்கு செஞ்சிருக்கேன். என்னவாப்ல? என்னடா கேக்குறேன்ல? ஏய் என்னடா யாரோ கல்ல விட்டு அடிக்கிறாங்க. அது கல்ல விட்டா கேஸ போட்டு விட்டுருவோம் மாப்ள. டேய் யோ எவனா அது? அம்மா வீட்ல மீன் குழம்பு வச்சிருக்கு, கிளம்பு. அப்ப சண்டை வேணான்ற மாப்ள. நீ பிறந்ததுல இருந்து அதே சட்டி அதே குழம்பு தான். புது மாப்ள சாப்பிட்டு வந்துடுறேன். இந்த டீயை குடிச்சிருங்க. சட்டி அங்க வச்சிருக்க சுஞ்ச மணக்குத. லவ் பண்றவங்க உட்கார்ந்து பேசுறதுக்கு ஊருக்குள்ள ஒரு இடம் இல்லையே. நீ வேணா ஊருக்கு ஒரு பார்க் கட்டி விடு. ம்,   முதல்ல ஒண்ணா கட்டுறேன். 1 2  3  4  5  6  7  8  9  10  11  12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148
என்னடி உஃபு உஃபுன்னு ஊதுற? லவ் பண்றேன்டா. லவ் பண்ணா உஃபுன்னு ஊதுவாங்களா? ம். ம். நானும் லவ் பண்றேன். ம். சரி பார்த்து போயிட்டு வா. ம். போயிட்டு ஃபோன் அடி சரியா? ஏய் ம்? ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன? என் ஃப்ரெண்ட் ஆசை தம்பி இருக்கான்ல, ஆமா. அவன் ஒரு புள்ளிய லவ் பண்றான். ஆ. டெய்லி இந்த மாதிரி தான் இறக்கி விட்டுருக்கேன். ஒரு நாள் இறக்கி விடும்போது பொசுக்குன்னு முத்தம் கொடுக்க சொல்லிட்டான். ம். அதுக்கு அவன் என்ன சொன்னாலாம்? கொடுத்துட்டா. இப்படிதான் என் கூட ஒருத்தி வேலை பாக்குறா. ஆ. அவளும் லவ் பண்றா. ஆ. அவனும் இப்படிதான் வந்து இறக்கி விடுவான். ஆ. ஒரு நாள் திடீர்னு முத்தம் கேட்டானா, ஓங்கி கன்னத்திலே ஒண்ணு கொடுத்தாலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாம் சொல்லிட்டாலாம். ஆனா நீ அவளை மாதிரி இல்லைன்னு எனக்கு தெரியும். ம். நீயும் அவனை மாதிரி கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். கேப்பேன். ஒன்னே ஒன்று கொடுத்துட்டு போ. டேய், என்னடா சின்ன பயலுக்கெல்லாம் முட்டாய் கேட்குற மாதிரி கேட்குற? ஏய் கொடுக்கலன்னா அவ்வளோதான். இப்படியா முத்தம் கேட்பாங்க? எனக்கும் கொடுக்கணும்னு தான் தோணுச்சு. ஆனா உனக்கு தான் கேட்கவே தெரியல. கேட்கறது காலேஜில் போய் படிப்பாங்க. ம். உனக்கும் எனக்கும் எப்ப சேர்ந்து கேட்கணும்னு தோணுதோ அப்ப கொடுக்குறேன். ம்? ஒரு வாட்டி லவ் ஆச்சு பண்ணிட்டு போயேன். மரியாதையா சொல்லிரு. சார் நான் பண்ணல சார். சார் இடியாப்பாவா என்னையா காலகாத்தால டிஎஸ்பி பொண்டாட்டி ரொம்ப திட்டா அந்த கோவத்தில் இவன் மேலே காமிச்சிட்டு இருக்க. அதுவும் எஸ்பி ஆஃபீஸ் வாசம்னு அடிச்சுக்கிட்டு இருக்க. உன்ன மாதிரி இல்லை சார், செல்போனில் படம் எடுத்து யூடியூப்ல விட்டுக்கிட்டு இருக்காங்க. யோ உண்மை அதாயா உண்மை இருக்காப்லையா? இருக்காரு, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரம் வா. என்னையா எஸ்பி ஆஃபீஸில் உன்னை போட்டாங்க, வருமானமே வராதே. ஓ ரொம்ப இழுத்து விட்டு போயிடாதயா. வணக்கம் சார். என்ன சார் வர சொல்லியிருந்தீங்களாமே? என்னவா எந்திரா மேல. நீ என்ன கெஸ்டா? பர்மிஷன் கேட்காம உட்காந்துருக்க. விசாரிக்க வர சொன்னேன். நீங்க எப்படி விசாரிப்பீங்கன்னு தெரியாது. கூலிக்காரன் குத்தமே பண்ணலைனானா தரையில் உட்கார வச்சு மிதி மிதின்னு மிதிச்சு விசாரிப்பீங்க. அமைச்சர் சொந்தக்காரன் கொடானா இருந்தால் கூட சேரை போட்டு மரியாதை கொடுப்பீங்க. நீங்கள் ஒரு பப்ளிக் சர்வன்ட், என்னைய கூப்பிட்டீங்க. ஆஸ் அ சிட்டிசனாக நான் வந்தேன். ஆனால் ஒரு சிட்டிசனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை உங்களால் கொடுக்க முடியல. அதனால் எந்த கேள்விக்கும் இனி பதில் சொல்ல மாட்டேன். ஏய் மிஸ்டர் லிசன். இங்கிலீஷ். If you don't respect me, I won't respect you. If you want question me, go and get order from court. Understand? Come by the proper legal way. இதுவும் இங்கிலீஷ் தான். நீயே பேசிட்டியா தான்டா? உண்மை ஒரு நிமிஷம் இல்லையா? யோ யோ சார், அவர் ஒரு லாயர் சார். பேரு உண்மை. கோர்ட்டில் யாருமே உண்மை பேசலைங்கிறதுக்காக அவர் கோர்ட்டுக்கே போகிறதில்ல சார். ஊரோட விவசாயம் பார்த்துட்டு இருக்காரு. ஊருக்குள்ளே இருக்கிற பல சங்கங்களுக்கு அவர் தலைவராக இருக்கார் சார். சார்